ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில்க் அண்ட் ஊல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆபத்துக்கள். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே சரி, கட்டாயம் அந்த இண்டஸ்ட்ரியில் ஹசார்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த ஹசார்ட்ஸ்னால நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா, இட் மே காஸ் அ இன்ஜுரி, நமக்கு உடலில் ஏதாச்சும் காயங்கள் வரலாம். இல் ஹெல்த், நம்மளோட ஹெல்த் விஷயத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். ஆர் இட் மே காஸ் அ டேமேஜ் டு ஹியூமன் பீயிங் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டி ஆர் த என்விரான்மெண்ட். நமக்கும் இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம சில்க் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சில்க் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. எதுக்காகனா ஃபார் ரீலிங் த சில்க் இன்டு யான், அதாவது சில்கை யானாக மாற்றுறதுக்காண்டி, த்ரெட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஆர்த்ரைட்டிஸ்னால் ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் அண்ட் ஆல்சோ விஷனரி ப்ராப்ளம், ஸ்கின் இன்ஜுரிஸ் இதெல்லாம் வருது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க் பிளேஸ், ஒர்க் ஏரியா இருக்கு இல்லையா, அது புவர் வென்டிலேட்டடாக இருக்குது. அதாவது ப்ராப்பரான ஏர் சப்ளை இல்லை. அதனால் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமான ஆஸ்தமா, ப்ராங்கிட்டிஸ் இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், நம்ம ஷீப்போட ஃப்ளீஸ், அதாவது ஹேரை ரிமூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சமயம் நம்ம அந்த ஹேரை வாஷ் பண்ணும்போது நம்ம வேரியஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம ஸ்கின்னில் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட், அந்த ஷீப், அந்த லைஃப் ஸ்டாக்குக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்து அந்த கண்டாமினேட்டட் அனிமல்ஸோட நம்ம டைரக்ட் கான்டாக்டில் இருந்தாலோ, இல்லைனா அவங்களோட ஹேர் இருக்கும் இல்லையா, அந்த ஹேரை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஹேரோட கான்டாக்டில் இருந்தாலோ we will get affected by anthrax bacterium. இந்த பாக்டீரியானால நம்ம அஃபெக்ட் பண்ணப்படுவோம், which lead to a fatal death disease called as Sartor disease. Anthrax அப்படிங்கிறது என்னென்னா, it is caused by microorganism Bacillus anthracis. இது எப்படி வருதுன்னா, when we are handling a contaminated animal hair and contact with livestock during the hair processing, நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணுறோம், தென் பிரித்து எடுத்து நம்ம அதை வாஷ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம ஹேர் ப்ராசஸிங் பண்ணும்போது அந்த கண்டாமினேட் அனிமலோட ஹேரோட கான்டாக்டில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுறது, விச் இஸ் சிமிலர் டு அ டிபிக்கல் நிமோனியா. சம்டைம்ஸ் இட் மே லீட் டு நாசியா. நாசியா அப்படின்னா குமட்டல், வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வாமிட் வராது. நெக்ஸ்ட் வாமிட்டிங் அண்ட் டயரியா. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. இந்த ஆந்த்ராக்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, பெஸ்ட் மெடிசன் பெனிசிலின் ஆர் சிப்ரோஃப்ளோசாசின். அண்ட் இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கட்டாயம் அந்த அனிமல்ஸ்க்கு வேக்சினேஷன் பண்ணணும். அந்த அனிமல்ஸ் இறந்துருச்சு அப்படின்னா அவங்களோட பாடிஸை நம்ம புதைச்சி வச்சிடணும். we have to bury the infected animal carcasses. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸோட டியூட்டி என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸை கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கணும் பை ப்ரொவைடிங் அ ஹைஜீனிக் அண்ட் வெல் வென்டிலேட்டட் ஒர்க் பிளேஸ். கண்டிப்பாக அந்த ஒர்க் பிளேஸ் க்ளீனாகவும் வெல் வென்டிலேட்டட், காத்தோட்ட வசதியோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு செரிகல்ச்சர் ஆர் சில்க் ஃபார்மிங்னா என்னன்னு பார்க்கலாம். செரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம சில்க் ஃபார்மை கல்டிவேட் பண்ணி அதுலேருந்து நம்ம சில்க் எடுக்கிறது. இட் இஸ் த ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம் டு அப்டேன் அ சில்க். ரியரிங் அப்படின்னா நம்ம சில்க் வார்மை வளர்த்து அதுலேருந்து நம்ம சில்க் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இதை நம்ம செரிகல்ச்சர்னு சொல்லலாம், இல்லைனா சில்க் ஃபார்மிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அஹிம்சா சில்க், அதர்வைஸ் நோன் அஸ் பீஸ் சில்க் அப்படின்னா என்ன? நம்ம சில்க் வார்ம்லேருந்து சில்க் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு அடல்ட் மோத் இருக்கும். ஸோ அந்த அடல்ட் மோட் எக்கை லே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த எக் ரொம்ப நாள் கழித்து ஹேட்ச் ஆகி அதுலேருந்து லார்வா வரும். அந்த லார்வா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில்க் வார்ம் ஆகும். அந்த சில்க் வார்ம் தான் குக்கூனாக ஃபார்ம் ஆகும். அந்த குக்கூனுக்குள்ளே என்ன இருக்குன்னா பியூப்பா இருக்கும். அந்த குக்கூன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லாங் த்ரெட் அதில் சரௌண்ட் ஆகி இருக்கும். அந்த குக்கூனத்தை நம்ம பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது நமக்கு இதுலேருந்து சில்க் ஈஸியாக வந்துடும். இந்த குக்கூனை பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பா இறந்துருது. ஒரு குக்கூன் 2 குக்கூன்னா பரவாயில்ல, ஒரு ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறதுக்கு எத்தனை குக்கூன்ஸை நம்ம பாயில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பாவை கில் பண்ணுறோம். இந்த குக்கூன் ஹேட்ச் அவுட் ஆனால் மட்டும்தான் இந்த பியூப்பா நெக்ஸ்ட் இந்த மாதிரி மோத்தாக மாறும். இந்த குக்கூனை நம்ம பாயில் பண்ணும்போது ஏகப்பட்ட பியூப்பா நம்ம கில் பண்ணுறோம். அப்படி நம்ம எந்த ஒரு அனிமல்ஸையும் ஆர்கானிசத்தையும் கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஹிம்சா சில்க் அப்படிங்கிறத 1992 குசுமா ராஜையா, ஹி வாஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப்
India, he proposed a ahimsa way of silk production for making a சில்க் வித்தவுட் கில்லிங் த சில்க்வாம். சில்க்வாமை கில் பண்ணாமல் சில்க் மேக் பண்ணணும்னு சொல்லி கொண்டு சொன்னார். எப்படின்னா குக்கூனை வந்து எதுக்கு நம்ம அப்படியே பாயில் பண்ணணும், இந்த பியூப்பை வந்து ஹேட்ச் அவுட் ஆகி போகட்டும், அதுக்கப்புறமா வேக்கன் குக்குன் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பாயில் பண்ணி அதுலேருந்து நம்ம சில்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் அ ஹியூமன் மெத்தட் letting the worms to hatch and then using a vacant cocoon. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து குக்கூனை பாயில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து சார்ட் அவுட் பண்ணி இட் இஸ் யூஸ்டு லேட்டர் இன் அ சில்க் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம குக்கூனை பாயில் பண்ணும்போது பியூப்பா வந்து கில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அஹிம்சா சில்க் அப்படிங்கிற இந்த ஹியூமன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு மெனி பீப்புளும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க who are interested in the welfare of animals. அனிமல்ஸ் மேலே இருக்கிற அக்கறைனால எல்லாரும் இதை சப்போர்ட் பண்ணாங்க இந்த மெத்தடை. நெக்ஸ்ட்டு அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஓன் சில்ட்ரன் இல்லைனா ஓன் பேரண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. அனிமல்ஸும் வந்து ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ் தானே, லைக் சிமிலர் டு அ ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள். நம்மளால் நடக்க முடியுது, பேச முடியுது, கை கால் அசைக்க முடியுது, அண்ட் எதையாச்சும் தூக்குனாலும் தூக்கி நம்ம அறிவு திறமையினால நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற பொறுப்பும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் த டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் த எர்த். நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணணும். த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் has released a 4 new Gazette notification under the Prevention of Cruelty to Animals Act 1960. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, டு ரெகுலேட் டாக் ப்ரீடர்ஸ், அனிமல் மார்க்கெட்டர்ஸ், அக்வாரியம் அண்ட் பெட் ஃபிஷ் ஓனர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இவங்ககிட்ட அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கிறதுனால பத்திரமா இருக்கணும், எந்த ஒரு கொடுமையோ இல்லை வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ரெகுலேஷன் வந்து இருக்குது. த ப்ராக்ரஸ் ஹேஸ் கம் அபவுட் ஆஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் பை த அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ராக்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா அனிமல் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பாகவே சேர்ந்துருச்சு, ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் மாதிரி. இதோட இந்த வீடியோ முடியுது, இந்த சாப்டரும் இங்கே எண்ட் ஆகுது. ஸோ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஸ்டாண்டர்ட் 7 ஆஃப் டேர்ம் 3. ஸோ இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 6, ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 வந்து முடிச்சாச்சு. நாளையிலேருந்து, அதாவது March 1லேருந்து நான் ஸ்டாண்டர்ட் 9 அண்ட் ஸ்டாண்டர்ட் 10ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் see it, share among your friends circle, subscribe my channel and thank you for watching.